பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் குடும்பத்துக்குள்ள நல்ல காரியங்களை செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட நம்ம என்ன செய்கிறோம், இந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மனிதர்கள் பல பாரம்பரியங்களை கையாண்டு கொண்டு இருக்காங்க. என்ன செய்கிறாங்க, கை கழுவுறது, அது வேதத்திலே இருக்குது. கை கழுவுறது, வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தால் கால்களெல்லாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வருது, அது நல்லது தான், சுத்தமாக இருக்கிறது. அது அந்த காலகட்டங்களில் யூதருடைய அந்த கலாச்சாரத்தில் அவங்க இருந்திருக்கு. எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னா என்ன செய்வாங்களாம், அந்த காலையெல்லாம் நல்லா நீட்டாக கழுவிட்டு தான் உள்ளே வர்றது. அடிக்கடி கை கழுவாங்க. நமக்கு கொரோனா வந்த காலங்களில் அடிக்கடி ஓயாமல் கையை கழுவிக்கிட்டே இருங்க, அப்போனா உங்களுக்கு என்ன செய்யாது, அந்த கொரோனா உங்களுக்கு என்ன செய்யாது, அந்த கிருமி உங்களை டச் பண்ணாது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உருவாக்காதுன்னு சொல்லி கைகளை சோப் போட்டு கழுவிக்கிட்டே இருக்க சொன்னாங்க. அது வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா அந்த காலகட்டங்களில் யூதர்கள் அதை தான் பண்ணியிருந்திருக்காங்க. அடிக்கடி என்ன செய்வாங்களா, சும்மாயே அவங்க கை கழுவிட்டே இருப்பாங்களாம். இதை பரிசேயர்கள் வேதவாரர்கள் என்ன செய்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டோடைய சீஷர்கள் என்ன செய்யலை, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா கூட போயிட்டே இருப்பாங்களாம். போயிட்டே இருக்கும்போது திடீர்னு எதையாவது கிடச்சிச்சுன்னா அவங்க பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்ருவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை. இப்போ குடும்பங்களில் அந்த குற்றம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பிசாசுக்குரிய குணம். அவங்கள என்ன செய்வாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருப்பாங்க. எதை செய்தாலும் இது சரியில்லை அப்படின்னு சொல்லி. இது என்னன்னா சில வீட்டில் கணவன்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனைவி எப்படி குழம்பு வச்சு, எப்படி சாப்பாடு வச்சு, எப்படி ட்ரெஸ் துவைச்சு செஞ்சு கொடுத்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி உணர்வே இருக்காது. அதில் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது பாரம்பரியத்தை வைத்து குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப ஏசப்பா என்ன சொல்றாங்க, நீங்க என்னது, அவங்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கடைபிடிக்கிறாங்க, கை கழுவுறாங்க சரிதான், ஸ்நானம் பண்ணுறாங்க சரிதான், குளிக்காமல் ஆண்டவர்கிட்ட போக மாட்டாங்க, குளிக்காமல் கோயிலுக்கு போக மாட்டாங்க, நல்ல நீட்டாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்க உடல் ரீதியாக எல்லாமே என்ன செய்கிறாங்க, கைகளை கூப்பி நமஸ்காரம் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் ஒன்று, அவங்களுடைய இருதயம் எங்கே இருக்குன்னா ரொம்ப வெகு தூரத்தில் இருக்குது அப்படின்னு. இப்போ நம்மளே நிறைய பேர் அப்படி தான் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுவாங்க, நல்லா பாடிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் இருதயம் எங்கேயோ இருக்கும். ஆண்டவர் அதை விரும்பலை. அவர் என்ன செய்கிறார், நொறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் விரும்புகிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவர் பலியையும் காணிக்கையும் விரும்புகிற தேவன் அல்ல, கீழ்ப்படுகிறதா அவர் என்ன செய்கிறார், பெரிதாய் நினைக்கிறார். அதுதான் என்னது, அவருடைய பார்வையில் பிரதியாக இருக்கும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்யணும், அதுதான் அவருடைய கீழ்ப்படிதல். அவர் சொல்கிறபடி எதுவுமே கேட்கறது இல்லை. இதை நீ செய்யாத அப்படின்னா அதை தான் செஞ்சுவாங்க. ஆனால் ஜெபம் மட்டும் நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. நான் ஏசப்பாவுடைய பிள்ளையாக தான் இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன். அவர் நீண்ட நேரம் ஜெபிக்கிறது அதெல்லாம் இல்லை. அவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிற நடமாடு ஆலயமாக நாமளே இருக்கிறோம். எல்லாருக்கும் மாதிரியான ஒரு அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தால் அதுவே போதும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம நடக்கும்போது, நம்ம உட்காரும் பொழுது, பேசும் பொழுது, எழுந்திருக்கும் போதே நமக்குள்ள ஒரு தெய்வீக பிரசன்னம் உருவாக வேணும். அப்போ உலகத்தின் மனிதர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த பாரம்பரிய கட்டுகளுக்கு நம்ம இணங்கி இருந்து நம்ம எப்படி தான் நம்ம ஆராதனை பண்ணினாலும் தேவனை தரிசிக்க முடியாது. தேவனை தரிசிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். கண்ட குப்பைகை கேடுகாடுகள் எல்லாம் இருதயத்தில் வச்சுக்கிட்டு வெளிப்புறமாக நம்ம அலங்கரித்து கழுவி சுத்தம் பண்ணி ட்ரெஸ் பண்ணி நம்ம எவ்வளவுதான் நம்ம போய் தெய்வ சமூகத்தில் பாடிக்கிட்டே இருந்தாலும் அவர் என்ன செய்ய மாட்டார், கேட்கவே மாட்டார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். எப்படி இருக்கணும், நீ ஆண்டவர் சொல்றார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுன்னு இருக்காரு. உன் சொந்த சரீரத்தை எவன் ஒருவன் பகைப்பான். இப்போ மனைவியை நேசிக்கவே மாட்டாங்க, ஆனால் மனைவியை நேசிக்கணும். கணவர்களுக்கு கீழ்ப்படியணும், கணவனையும் நேசிக்கணும். கீழ்ப்படிதல் எப்படி வரும், உண்மையாய் கணவனை நேசித்தாதான் கீழ்ப்படிதலே வரும். நான் நேசிக்கவே இல்லைன்னா எப்படி கீழ்ப்படிதல் வரும், வரவே வராது. எல்லாரும் சொல்லுவாங்க கீழ்ப்படியலைன்னு. கீழ்ப்படிங்கிறது எப்படி வரும், அவங்க உண்மையாய் நேசிக்கணும், இவங்க அவங்கள நேசிக்கணும். அப்படிங்கும் பொழுது எல்லா காரியத்துக்கும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள்னு வசனம் சொல்லுது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, கணவன் மனைவி தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை, கற்பனைகள், நியமங்களை கை கொள்ளும் பொழுது பிள்ளைகள் தானாகவே என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் போது அவங்க என்ன செய்வாங்க, நல்ல போகிற இடத்துல, காலேஜில், ஸ்கூல்ல எல்லாம், பிள்ளைங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவங்க என்ன செய்வாங்க, 4 பேரை கூட்டிகிட்டு வருவாங்க. இப்படி தான் தேசத்தில் தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படும். நம்மளுடைய வாழ்க்கையே சரியில்லாமல் போய் தெருவா போய் ட்ராக்ஸ் கொடுக்குறது, ஊழியம் செய்கிறேன் இப்படிலாம் இருப்பாங்க. முதல்ல குடும்பத்தை சரியாக வைத்துக்கொள்ள பழக வேணும். ஒவ்வொரு ஆண்மகனும் தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளையும் நேசிக்கிற பண்பு உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க உண்மையாகவே கிறிஸ்துவை அணிந்து கொண்டவர்கள். அதே மாதிரி மனைவிகளும் வீணான அலுவல்களுக்கு, வீணான பேச்சுகளுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்காதபடி தன் குடும்பத்தின் காரியங்கள் எப்படி நடக்குது என்று அதில் சிந்தை உள்ளவங்களாக இருந்தால் அதுவே ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கும். இதை தான் ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புகிறார். நம்மளுடைய சிந்தனைகள் எப்போதுமே அவரை சார்ந்து இருக்க வேண்டும். உலகத்தினுடைய பாரம்பரிய கட்டுகளை அதை மட்டும் நான் கடைப்பிடிக்கிறேன், நான் என் நேரமும் பைபிள் வாசிக்கிறேன், என் நேரமும் நான் முழங்கால் போட்டுட்டே இருக்கேன், அதெல்லாம் விட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயம் என்ன செய்யணும், எல்லாத்தையுமே
சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்தில் சுத்தமுள்ள வாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார்கள் வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நீங்கள் அதனால் கண்ட காரியங்களை எல்லாம் நீங்கள் அனுசரிக்கிறத விட தேவனுக்கு பிரியமாக இருந்து அவருடைய கற்பனைகளை கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறபடி நடக்கணும். நம்ம என்ன செய்யணும்? நமக்குள்ள இயற்கையிலே என்ன செய்யணும்? தெய்வீக அன்பு நமக்குள்ளே இருக்கணும். அந்த தெய்வீக அன்பு மாயமாலமாக இருக்காது. சிலவங்களாம் பாருங்களேன், தங்களுக்கு அவங்க மூலம் ஏதாவது வருதுன்னா அவங்க மேலே அவங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப அன்பு செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அன்பின் மிகுதியினால தான் பரிசளிப்புகளுமே இருக்கும். சிலவங்க நினைப்பா அவங்க ரொம்ப கொடுக்குறதுனால நீங்கள் அங்கே போகிறீங்க. அப்படியெல்லாம் இல்லை. அவங்க உண்மையாகவே இவங்களை நேசிக்கிறபடினால அவங்க சில பரிசுகளை எல்லாம் கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தும் பொழுது இவங்க என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய அன்பின் பரிசை பெற்றுக்கொண்டு அவங்களை மிகவும் மிகுதியாக என்ன செய்கிறாங்க? அன்பு செலுத்துகிறார்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய இந்த உலகத்தில் தெய்வீக அன்புங்கிறது என்னதுன்னா, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த பற்றுதல் அவரை உண்மையாய் முழுவதும் நேசிக்கிறது. அவர் படைத்த பிள்ளைகள் மேல் நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துவது. கர்த்தருடைய அன்பு நம்மளில் வெளிப்படும் பொழுது இந்த உலகத்தில் தேவ சித்தம் நிறைவேறும். அப்போ உலக பாரம்பரிய கட்டுகளை எல்லாம் நம்ம எடுத்து போட்டுட்டு தேவனுக்கு பிரீதியான ஆராதனை செய்யும்படியாக, அதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று மார்க் 7:6 சொல்லுது. அப்போ மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று எழுதியிருக்குது. அதனால் நாம் வீணான ஒரு ஆராதனை செய்யக்கூடாது. வீணான உலக கட்டுக்கதைகள், உலகத்தில் உண்டாகிற மாயமாலங்கள், உலகத்தில் ஒரே டான்ஸு, பாட்டு, ஆரவாரம், விசில் அடிக்கிறது, இதெல்லாம் ஆண்டவர் ரொம்ப வெறுக்கிறாரு. அக்கிரம சிந்தக்காரங்களே அப்படின்னு தான் அவங்களெல்லாம் சொல்கிறாங்க. ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறது நம்ம ஆடி பாடி சாடிக்கிட்டு தெரிகிறதெல்லாம் அவருக்கு ஆராதனை கிடையாது. ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை பாரம்பரியத்தில் அவங்க ஆடுனா இவங்க ஆடுனா அதெல்லாம் நமக்கு வேலையே இல்லை. அவங்க அன்பின் மிகுதியினால் அவர் மேலே வைக்கிற பற்றுனால ஒருத்தர் ஆடுனார்னா எல்லாருமே ஆடிக்கிட்டு இருக்க ஆண்டவர் சொல்லலை. அவருடைய இருதயத்தில் ஆண்டவரை நான் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன், நான் உம்மோடு நடக்க உம்மோடு வாழ நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி அவரை பிடித்து நம்ம நடப்பதே அவருக்கு நாம செய்கிற ஆராதனை. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால் உலக கட்டுக்கதைகளுக்கு விலகி, உலக பாரம்பரியங்களுக்கு விலகி நம்ம தேவனோடு இசைந்து அவர் நமக்கு கற்பித்தபடி நடக்க பழக கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் கற்றுக் கொடுத்தபடி ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை புத்தியோடு ஆராதனை செய்ய வேணும். எலியா ஆண்டவரே எங்களைப் போல பாடுள்ள மனிதனாய் இருந்து கருத்தாய் ஜெபித்தார். ஆண்டவரே கருத்தாய் ஜெபிக்கணும். ஆண்டவரே வேதத்தை ஆண்டவரே அப்பா பரிசுத்தாவியானவர் துணையோடு வாசிக்கணும். அதன் விளக்கங்களை புரிந்து கொள்ளணும். அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபைகளை கூட்டி கொடுக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய வார்த்தைகளின்படி நடந்து உடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒவ்வொருவருக்கும் பரலோக தரிசனத்தை காண ஒவ்வொருத்தருடைய கண்கள் திறக்கப்படட்டும். பரலோகத்தின் தேவனே, ஒவ்வொருத்தருடைய ஆண்டவரே ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. வல்லமை ஒவ்வொருக்குள்ள புறப்பட்டு போகட்டும். ஆண்டவரே உம்மை தரிசித்து உம்மை அண்டிக் கொண்டு உம்மை பிடித்துக் கொண்டு உம்மோடு வாழ ஒவ்வொருத்தருக்கு கிருபை தரும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. CDM AG சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.